எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூனிவர்சிட்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த அப் ட்ரெண்டோட மைனர் 4 hours ஐடியம் எடுத்தால் நம்ம அதுக்கப்புறம் ஒரு ரீகரெக்ஷன் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுலையுமே நானும் வெயிட் பண்ணேன். ட்ரேடு இப்போ வந்து போன வீக்கில் இப்போ நேற்று லண்டன் செக்ஷன் நியூயார்க் செக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் இந்த இது நல்லா அக்ரெசிவ் பிரேக் தான். மேபி மார்க்கெட் இங்கேருந்து கூட மேலே ஏறி இங்கேருந்து கூட பை ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இதுலேயே பை ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதுலேயே 2-3 திங்ஸ் நம்ம நோட் பண்ணணும். இப்போ இப்போதைக்கு மார்க்கெட்டோட இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த இம்பல்ஸ் தான். இந்த இம்பல்ஸ் தான் இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ போன வீக்லேயே நான் யாருக்குன்னே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இது வந்து இங்கே வந்து 4 hours ரீடெஸ்ட்டை மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. மேபி கரெக்டாக இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலையுமே இப்போ ஒரு 2-3 வீக் முன்னாடி சொல்லியிருந்தேன். அரௌண்ட் இந்த இம்பல்ஸ், அந்த இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியாவில் தான் இப்போ கரெக்டாக மார்க்கெட் இருக்கு. அப்போ இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் வந்த உடனே நம்ம பை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் பை கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலேருந்து எந்த டைரக்ஷனில் வருது அப்படிங்கிறது இதையுமே நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ மார்க்கெட் இங்கேருந்தே நம்மளுக்கு ஒரு நல்ல மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது வருது. அப்போ வந்து இங்கே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருக்கு. அப்போது பிரேக் பண்ண உடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் சிலவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து ட்ரேட் எடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுக்கோன்னு வைங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பை ட்ரேட் எடுக்கும், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்? இந்த ஜோனுக்கு கீழே தான் கொண்டு வைக்கணும். அரவுண்ட் இந்த ஜோன், இந்த ரெட் கலர் லைனு, இந்த ஜோனுக்கு கீழே தான் நம்ம கொண்டு ஸ்டாப் லாஸாக வைக்கணும். அரௌண்ட் 15764 இந்த வேல்யூவில் இருந்து ஒரு 200 பிப்ஸ் 150 பிப்ஸ் கீழே தாராளமாக நம்ம ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சாலே இந்த ஜோனுக்கு கீழே தான் நம்ம வைக்கணும் இங்கே எங்கே ட்ரேட் எடுத்தாலும். அப்போ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை விட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 600 பிப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 பிப்ஸுக்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸே இருக்குது. அப்போ இந்த 1000 பிப்ஸுக்கு நம்ம போய் ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க மாட்டோம். அப்போ இதுக்கு அப்போ ஒன்று மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸில் இப்போ இருக்கு. இந்த இம்பல்ஸுக்கு அது ஏன் இந்த இம்பல்ஸ்? இப்போ இதுலேயுமே மார்க்கெட்டை நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ஐடியமா பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இங்கேருந்து போச்சுல மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பாருங்க, இதில் ஒரு ஹையர் ஹை, இங்கே இப்படி வந்து ரிட்டன் இங்க இருக்க எந்த இதுமே கேண்டில் கட் பண்ணாம டைரக்டாவே கேண்டில் எங்க கட் பண்ணிருக்கு? இங்க தான் கட் பண்ணிருக்கு. மார்க்கெட்டை நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொருக்கா நல்லா புரியும். இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் எங்க வச்சிருக்கு? கரெக்டா கொண்டு இங்க தான் கொண்டு வச்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த கேண்டிலோட க்ளோஸ் எங்க கொண்டு வச்சிருக்கு? இதுல எதுலையுமே அது க்ளோஸ் வைக்கல. கட்டாய கரெக்டா இங்க தான் கொண்டு அது க்ளோஸே வச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போயிருக்கு? இங்க இருக்க மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இங்க போயிருக்கு. அப்போ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், மேஜர் கிடையாது. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் தான். அதனாலதான் ஸ்டாப் லாஸா உங்களுக்கு நான் இதுக்கு கீழே வைக்கிற சொன்னேன். அப்போ இங்க இருக்கு மைனர் ஸ்ட்ரக்சர். இப்போ மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்ஸ்ல வருது. ஒண்ணு இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீகரெக்ஷன் நம்ம பார்க்கலாம். அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீடெஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ப அதுக்கு இந்த ஐடியா வருது கரெக்டா இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சு கிட்ட அது வருது. அப்போ இந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்த பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னா உடனே போய் பை ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ ஒன்று இந்த இடத்துக்கு இதுல இருந்து வருது, ஒன்று இந்த இடத்து வர அப்படியே ஒரு சின்ன இது கேண்டில் வந்து என்கல்ஃபிங் கொடுக்காது, ஒரு சின்ன பை சினாரி மாதிரி கொடுத்தோம்னா டக்குன்னு இதுல ட்ரேட் எடுத்தவங்க எல்லாமே ஸ்டாப் லாஸ் மொத்த ஸ்டாப் லாஸ் மேக் பண்ணிட்டு அடுத்தது மேல எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சினாரியோ கூட நடக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்தபோது நல்ல 4 hours என்கல்ஃபிங் பார்க்கணும். 4 hours என்கல்ஃபிங்கை பார்த்த பிறகுதான் நம்ம இந்த இடத்துல ஒன்ஸ் இந்த ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் இந்த இடம். அப்போ நெக்ஸ்ட் வந்து டார்கெட் மார்க்கெட் இந்த ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி இந்த இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்றது 100% நடக்குமான்னு கேட்டாலே டவுட்டு தான். எல்லா நேரமும் நம்மளுக்கு 100% ப்ரெடிக்ட் ஆகிறது நடக்காதுல்ல.
அடுத்த சினாரியோ இங்க இருந்து வர்ற மார்க்கெட் வந்து இப்படி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துட்டு இங்க மொத்தமா பிரேக் அடிச்சு இங்க இருந்து மேலே எடுத்துட்டு போயிடும். இந்த 2 சினாரியோவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ ஓவரால் ரீடெஸ்ட் ஏரியா இந்த ரேஞ்சில் 4 hours கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்போ இங்க ட்ரேட் எடுத்தவங்க எல்லாமே இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க வரைக்கும் கீழே வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்க அவங்க வச்சிருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அடுத்தது மேலே போயிடும். அப்ப அந்த செட்டப் இப்படி கூட நடக்கலாம். நம்ம அதையுமே கவனிச்சுக்கிடணும். இந்த இடத்துல இப்படி கூட அது நடக்கலாம். கீழே வரைக்கும் வந்து கரெக்டா அவ்வளவு ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு கூட அது மேலே போயிடும். அப்ப இந்த இடத்துல இந்த 3 சினாரியாவும் நடக்க, ஒண்ணு ரீடெஸ்ட் ஏரியால இப்படி ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்து மேலே எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரீடெஸ்ட் கீழே இருக்க சப்ளை ஜோன் அதுல இருந்து கூட டிமாண்ட் ஜோன், சாரி மேலதான் சப்ளை கீழே டிமாண்ட், இந்த டிமாண்ட் ஜோன் இருக்கலாம். இல்லைன்னா டிமாண்ட் கீழே இருக்க மொத்த ஸ்டாப் லாஸும் கலெக்ட் பண்ணிட்டு கூட அவங்க மேல எடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரீடெஸ்ட் ஏரியா தான். இப்போ இதுவே சப்ளை டிமாண்ட் ஜோன் நம்ம சொல்லிட முடியும். இது ஒரு ரீடெஸ்ட் ஏரியா, டிமாண்ட் ஜோன் கீழே இதுலயே ஒன்று மார்க் பண்ணி வச்சிருக்கு. மேபி இது வரைக்கும் கூட வந்துட்டு கூட மார்க்கெட்டை வந்து அவங்க எடுத்துட்டு போகலாம். ஆனா ஓவராலா இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தா அப்ப இது வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ இங்க இருக்கு பைசனாருக்கு மறுபடியும் செல்லுக்குள்ள ஸ்ட்ரக்சர் ஆன மாதிரி ஆயிரும். எப்போ நடந்துச்சுன்னா அரௌண்ட் இந்த ரேஞ்ச், அரௌண்ட் இந்த இம்பல்ஸ்ல நடந்துச்சுல, ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துமா அந்த மார்க்கெட் வந்து மேல எடுக்காம மறுபடியும் கீழே தான் வந்துச்சு. காரணம் இதுல வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் பார்த்ததுனால. இப்போ இந்த இடத்துலயுமே ரிஜெக்ஷன் கேண்டில் இல்லை. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆன இடத்துல இருந்து எந்த ரிஜெக்ஷன் கேண்டிலுமே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்கா தான் மேலே போய் கட் ஆயிருக்கு. அரௌண்ட் இந்த கேண்டில் எதுவுமே ரிஜெக்ஷன் கேண்டில் இல்லை, ஒரு நல்ல என்கெலிஃபிங் தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரேக்குமே சிங்கிள் கேண்டிலும் நடந்திருக்கு. மேபி மார்க்கெட் கண்டிப்பா மேலே போறதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகம். அதனால இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது ஐடியம் பார்த்துருங்க. மேஜர் ஐடியம் கீழே இருக்க இதுதான், இதெல்லாம் உள்ள இருக்கிறது எல்லாமே மைனர் ஐடியம்ஸ். அந்த ரீடெஸ்ட் ஏரியா பார்த்து நம்ம அதுல இருந்து ஒரு 4 hours என்கெல்ஃபிங் பார்த்து நம்ம இதுல இருந்து பை கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு கீழே நம்ம வைக்கலாம். அதனால இந்த வீக்ல இந்த இடத்துல நமக்கு ஒரு பை செட்டப் இருக்கு. நானும் வெயிட் பண்றேன். சப்போஸ் இல்லை நம்மளுக்கு ஒரு நல்ல என்கெல்ஃபிங் கிடைச்சுன்னா நம்ம ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம். என்கெல்ஃபிங் கிடைச்சுன்னா ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா ட்ரேட் எடுக்காண்டா. ஒன்று நம்ம ட்ரேடை போய் சேஸ் பண்ணணுங்கிற இதுவே கிடையாது. கிடைச்சா ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா எடுக்காண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம போய் இருக்க மார்ஜின் நம்ம போய் லாஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் 4 hours என்கெல்ஃபிங் பார்த்துட்டு நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.